இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு விசுவாச வருடம் ஆனி மாதம் முதல் தேதி எங்கள் ஒலிபரப்பினை ஜூம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக கேட்கலாம், காணவும் செய்யலாம். இன்று முதலில் ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் இறைவணக்கம் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து உலக இந்து செய்தி மிடலை லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவானத்தும் லதா யோகேஷும் வழங்குவார்கள். அவர்களைத் தொடர்ந்து பெங்களூரிலே திருமதி சித்ரா நாகராஜன் ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று தர்மபுரம் ஆலயம் பற்றி பேச இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து பேராசிரியர் சூரியநாராயணன் உருமாறிய பழமொழிகளின் உண்மை பொருள் என்று பேச இருக்கிறார். அதன் பிறகு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க வந்திருப்பவர் கணேஷ் ராஜா அவர்கள். சாப்ட்வேர் துறையில் பணியாற்றினாலும் பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் கூட அவர் நீண்ட காலம் வரலாற்று ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். அவருடைய ஜம்பு தீபம் என்ற நூலில் கண்ட உரிமைகளை நமக்கு இன்று எடுத்துரைக்க இருக்கிறார். அதற்கு பிறகு நாம் அதை நன்றாக ரசித்து கேள்வி கேட்கலாம். முதலில் இதோ இறைவணக்கம் பாட வந்திருக்கிறார் பெல்ஜியம் நாட்டில் உள்ள ஆண்ட்வெர்ப் நகரிலிருந்து நிஷ்கலா சட்டநாதன் அவர்கள். பிறவியான ஜடமிரங்கி வழியிலாத துறை செறிந்து பிணிகளான துயருழன்று தடுமாறி பெருகு தீய வினையில் நொந்து கதிகள் தோறும் மாலை பொருந்தே பிடிபடாத ஜனனம் அழியாதே நரை விழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரர் சுராதி பரும் வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியனென்று பெறுவோனோ முருகா பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி பொருவிலாமல் அருள் புரிந்து மயிலினேறி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்து முருகோனே சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொருஞ்சொல் சிலையிராமனுடனெதிர்ந்து சமராடி ஜெயமதான நகரமர்ந்த அலகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே முருகா நரை விழாத மலர் முகந்த அரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரர் சுராதி பரும் வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியனென்று பெறுவேனோ முருகா சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே.